இன்னைக்கு எங்க விளையில இருக்கிற கல்லெல்லாம் க்ளீன் பண்ண போறோம். நிறைய கல் இருக்கிறதுனால பொதுவாகவே விளைகள்ல வந்து பாம்பெல்லாம் வந்துடும். விளையில நிறைய புல்லா இருந்துச்சு. அந்த புல்லெல்லாம் ஓரளவுக்கு எல்லாருமா சேர்ந்து க்ளீன் பண்ணியிருக்கோம் பாம்பு வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ அதுக்கப்புறமும் இங்கே வந்து கல்லெல்லாம் நிறைய கிடக்கிறதுனால பாம்பு சாரா இந்த மாதிரி நிறைய பூச்சிகள் வர்றதுனால மெயினாக பாம்பு வராமல் இருக்கிறதுக்காக சாராடியோ எல்லாமே பூரா ஏதோ ஒன்று எல்லாத்துக்கும் ஆகவும் மொத்தமாக இந்த மாதிரி பச்சை சட்டைக்காரங்கெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சிட்ருக்காங்க. பச்சை சட்டைக்காரங்களுக்கெல்லாம் எவ்வளோ சம்பளம் தம்பி? உனக்கு 4000. எல்லாரும் 3000 சம்பளம் தருவாங்கங்கிற நம்பிக்கையில இந்த விலையை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்து இந்த செவரோட இந்த ஸ்டார்டிங்ல இருந்து கல் அந்த வந்து ஏணி வரைக்கும் ஃபுல் கல்லா இருந்துச்சு. அதை வந்து பாதி கல்லை மேலே ஏற்றிருக்கோம். மீதி கல்லையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இங்க இருந்து எடுத்து பெரியாள் மம்பட்டி வச்சு எடுத்து போட்டு இந்த குட்டையில் போட்டு யானி வழியாக டிரான்ஸ்போர்ட் டீம் டிரான்ஸ்போர்ட் பண்ணி சீனியர் ஆஃபீஸர் கிட்ட ஒப்படைச்சோன்னா அவர் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைப்பார். ஸோ மதியமே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில பேர் சாயந்தரம் வரைக்கும் ஆகுங்கிறாங்க. ஸோ மதியம் வரைக்கும் ஆகுதா சாயந்தரம் வரைக்கும் ஆகுதா மதிய சாப்பாடுக்கு முன்னாடி முடியுதா இல்லையா அப்படிங்கிறது பச்சை சட்டை கையில் தான் இருக்குது. நீங்கள் தானே நல்லா ஃபுல்லும் ஒர்க் பண்ணுறீங்க. 3 பேர் ஒர்க் பண்ணுறீங்க. மதியம் முடிஞ்சிருமா? எப்போ முடியும் தம்பி? ஓகே, அப்போ ஒழுங்காக வேலை செய்யுங்க. வச்சு ஃபர்ஸ்ட் லோடு குட்டையில் ஏற்றியாச்சு. இந்த குட்டையிலேருந்து நம்ம பச்சை கலர் சட்டை டீம் எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்ப்போம். அப்புறம் யானியில் ஏற்றுவாங்க. அங்கே சீனியர் மேனேஜர் நின்றுட்டுருக்காரு. சீனியர் மேனேஜர் வந்து எல்லாத்தையும் எடுத்து போடுவார். டயர்டானால் மேலே படுத்துக்குவார். பெட்டு கேட்டிருக்காரு. நாங்கள் ஒரு வாழையிலேயே பறித்து கொடுக்கலான்னு நினச்சிருக்கோம். கஷ்டப்பட்டு உழைக்காண்டா இஷ்டப்பட்டு உழைங்க. அப்போ தான் நல்லா சாப்பாடு கிடைக்கிறதுக்காண்டி அவர் நல்லா வேலை செஞ்சுட்ருக்காரு. நல்ல சாப்பாடு பார்த்து இதை பார்த்து வேற ஏதாவது சின்ன பிள்ளைங்க வேலை செய்யணும்னு விரும்புனீங்கன்னா கல்லை வந்து காலில் போட்டுறாம கரெக்டாக பண்ணுங்க. பத்திரமா. இன்னைக்கு தான் இந்த சட்டை நல்லா வேலை செஞ்சு நான் பார்க்குறேன். பச்சை சட்டை எல்லாரும் பச்சை சட்டை தான். எந்த பச்சை சட்டை இது? நான் குட்டைக்கு பக்கத்தில் இருக்க பச்சை சட்டையை தான் சொல்கிறேன். நானும் குட்டைக்கு பக்கத்தில் தான் இருக்கேன். எல்லா பச்சை சட்டையும் நல்லா தான் வேலை செய்கிறீங்க. மதியத்துக்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா எல்லாருமே நல்லா வேலை செய்கிறீங்கன்னு அர்த்தம். பண்ணியாச்சு. வழக்கம் போல தம்பி என்ன செய்யணும்னு சொல்லுங்க. சீனியர் இறங்குவாரு. சீனியர் மேனேஜர் இறங்குவாரு. மம்பட்டி வச்சு வேலை செய்வாரு. இதே தான் நீங்கள் மதியம் ஃபுல்லாக பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி முடிஞ்ச உடனே அவர் அங்கே பெட்டில் படுத்துருவாரு. சாப்பிடுவாங்க. மறுபடியும் வேலையை கண்டினியூ பண்ணுவாங்க. ஒரு சாக்லேட் கொடுத்துருக்கு. ஆனா அவங்க பிரேக் ரொம்ப விட்டா 5000 என்ஜாய்மென்ட் மூடுக்கு போயிருவாங்க. சம்பளத்தை பரவ போய் பார்ப்போம். போய் வேலையை கண்டினியூ பண்ணுங்க. எல்லாம் கிடைக்காது. ஒரு 100 வேணா அவ்வளவுதான் கிடைச்சாலும் கிடைக்கும். சரி மக்கள் அவங்க நான் வந்து சமையல் முடிச்சிட்டு வரேன். நீங்க போய் செய்யுங்க. 1 ஹவர்ல முடிச்சிடலாமா? அப்பாக்கு சம்பளம் 12000 மாதிரி. நான் பெரிய கடவுளே என்ன எதுவும் கடிச்சிடாமன்னு சொல்லிட்டு தான் நானே வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஒரு பாம்பரணா இருக்குதான். எங்க நீங்க தான் எடுக்கணும். தெரிஞ்சது கேமரால சிக்கிச்சான்னு தெரியல. நிறைய டேஞ்சரஸ்
பட் குழந்தைகளுக்கு நம்ம புக்கில் இன்செக்ட் சொல்லி கொடுக்கறத விட இந்த மாதிரி ஃபீல்டில் சொல்லி கொடுக்குறது ரொம்ப நல்லது. அதனால பிள்ளைங்கள்லாம் நல்ல ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம், எவ்வளோ பூச்சி உன் புக்கில் பார்த்த எல்லா பூச்சியும் இங்கே படிக்கலாம், நீ பார்க்கலாம். பாட்டிலுக்குள்ள வச்சு இன்செக்ட் எல்லாம் சொல்லி கொடுக்கறத விட இந்த மாதிரி ஃபீல்டில் படிக்கும்போது பிள்ளைங்க வந்து நல்ல ஆர்வமாக பார்ப்பாங்க, பயப்படாமல் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாம். பாத்தீங்களா கம்ப எடுத்து வந்தீங்க. நான் மேலே ஒரு புது பூச்சி மாதிரி ரெட் கலர்ல நான் சாராடி பட மாட்டேங்க, இப்படி பட மாட்டேங்க. இன்னும் ஒன்று இருக்கு. இது என்னது அம்மா? டேடி இது என்னது? ரெட் இருக்கு. அப்பா கால் இது என்னது? ரெட் கலர் பூச்சி இருக்கு. அத சாராடி. இதான் சாராடி. ஆனா கால் கிட்ட என்ன தெரியுது? இப்போதான் தெரியுது. சாராடி. இப்போ தெரியுது. சாராடி கொண்டு. ஏ தள்ளிவிட கடிக்கும். ஐயோ ஒரே ஒருத்தர் வெயில் அடி கூட படாம அங்க நிலப்புல பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நாங்க வேலை முடிஞ்சிருச்சா? ஆமா வேலை முடிஞ்சிருச்சு. கல்லெல்லாம் அரேஞ்ச் பண்ணும்போது நிறைய சின்ன கல்லெல்லாம் கிடைச்சிருக்கு. அந்த சின்ன கல்லெல்லாம் எடுத்துட்டு போய் குட்டையை நிறச்சி அதை வந்து அங்க தண்ணி பாயிற இடத்துல கொண்டு போட போறாங்க. பொடி பொடி கல்லெல்லாம் யூஸ் பண்ண போறோம். அதுக்கு தான் யூஸ் பண்ண போறோம். இது அண்ணாமலை சைக்கிள்ல வச்சு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போவாங்க. கொஞ்சம் தூரமா கொண்டு போக வேண்டியிருக்கனால அங்க கொண்டு போடுவாங்க. நேற்று எங்க விலையில பறிச்சாச்சு. சாரடி 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 போட்டு விட்டுரு. பெருசு போட்டு எங்க போச்சு? கிட்ட போக வேண்டாம், நம்ம இந்த இடத்துல நட்டுட்டு போயிடுவோம். வா காட்டுமனே, நேற்று நாங்கள் சாப்பிட்டு சேம்பங்காய் விதையெல்லாம் இதுக்குள்ளே பாட்டிலுக்குள்ளே வச்சுருக்கோம். அதை தான் நட போகிறோம். எத்தனை விதை இருக்குது மக்களே? 5 விதை இருக்குது. நடுவோமா? 5 விதைக்கு ஒரு குண்டு எப்படி போதும்? கூட ஒரு குண்டு ஒன்று போட்டால் வராது, ஒரு குண்டில். ரோகன் விதை போடுங்க. ரோகன் இந்த சைடு வந்து போடுங்க. இந்த வா போடு போடு. இதில் 1 போடு. தள்ளி போடு, இன்னொன்று தள்ளி போடு. அடையாளத்துக்காண்டி 2 கம்பு நாட்டி விட்டுருக்கோம். தண்ணியெல்லாம் இனி தெளிச்சுட்டு இன்னைக்கு மட்டும் இல்லை, சாயந்தரம் டெய்லி விளைக்கு வரும்போது தண்ணி ஊற்றணும். அப்போ தான் என்ன ஆகும்? முளைச்சி காய் வரும். என்னம்மா எல்லா சைடும் விடுவோண்ணா. அப்போ நமக்கு அந்த சேம்பக்காய் செடி மாதிரி இங்கேயும் வரும். பிறகு செடி அந்த சைடு ஒரு செடி இருக்க மாதிரி இங்கேயும் வரும். இது மாதிரி என்ன பழம் சாப்பிட்டாலும் அதில் உள்ள விதையெல்லாம் கொண்டு உள்ளே வைங்க, சரியா? நீங்களும் வைங்க. என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலும் மாம்பழம்லாம் சாப்பிட்டா செடியெல்லாம் மரம்லாம் நல்லா வளருங்க. ரோஹன் சொல்லுங்க, எல்லாரும் நல்லா மரம் வளருங்க சொல்லுங்க பாப்போம். நல்லா காத்து கிடைக்கும். நீங்களும் எல்லாரும் இது மாதிரி நல்லா சாப்பிட்ற பழத்தோட விதையெல்லாம் போட்டு நல்லா மரம் எல்லாம் வளர்த்து நல்லா இருங்க. கொண்டு வந்த கல்லெல்லாம் எங்க தட்டியிருக்கீங்களா? மழை தண்ணியெல்லாம் அப்படிங்க வர்றது குண்டு குண்டாக மழை தண்ணி தேங்கிட்டு இருந்து அது போட்டு மழை தண்ணி தேங்கி நிறைய கொசுவெல்லாம் வர்றதுனால இப்போ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த கல்லெல்லாம் தூக்கி போட்டுருக்கு.